சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு மல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் கான்க்ளேவ் நடந்தது. அதுல பங்கெடுத்து பேசியிருக்கிறாரு, பேட்டியும் கொடுத்திருக்கிறாரு. குறிப்பாக அவர் கொடுத்த பேட்டியில கூட்டணி ஆட்சி பத்தி கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. இன்னொன்னு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மெசேஜ் கன்வே பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது இப்ப பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஊடகங்கள் விவாதிக்க தொடங்கியிருக்காங்க. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய எப்போதும் போல மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்காரு. 2006ல அந்த வாய்ப்பை நாங்க இழந்துட்டோம். 2006ல ஒரு மைனாரிட்டி அரசாக திமுக இருந்தது. ஆனால் நாங்கள் உடனிருந்து அதை அந்த ஆட்சியை கொண்டு போயிருக்கிறோம். 2006ல இருந்து 2011 வரைக்கும் அந்த ஆட்சி நடந்தது. அது மைனாரிட்டி அரசுன்னு தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே விமர்சனம் செய்துட்டு இருப்பாங்க அந்த அன்றைய காலகட்டத்துல. இப்போ திரும்பவும் அதை ரிப்ளிகேட் பண்றாங்க. மீண்டும் இந்த டைம் எப்படி இருக்க போகுது? இப்போ சொல்லிட்டாரு கிடையாது, கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு. எப்படியான சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு ஒருபோதும் கூட்டணி ஆட்சியை முன்னிறுத்திய மாநிலம் இல்லை. அண்ணாவினுடைய முழக்கமே மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி. இது அண்ணாவினுடைய முழக்கம். ஒரு காலத்துக்கு பிறகு அது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிற முழக்கமாக மாநில சுயாட்சி மாறியது. மத்தியிலே கூட்டாட்சி என்பதை கூட மக்கள் மறந்தார்கள். ஆனால் மாநில சுயாட்சியை மக்கள் மறக்கவே இல்லை. இப்போதும் மாநில சுயாட்சியினுடைய தீபத்தை கையில் ஏந்தி கொண்டுதான் ஒவ்வொரு தமிழர்களும் போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லி வாக்கு சேகரிப்பதற்கு வீதிக்கு வந்தாலே ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னு பொருள். இப்ப அதிமுகவுக்கு இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடியே அதுதான். பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்கிறது, அதிமுக எங்கள் தலைமையிலே அணி என்று சொல்கிறது. நேற்றைக்கு கூட ஜான் பாண்டியன் பேசுகிற போது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி சாத்தியமில்லை, ஆனால் கூட்டணி ஆட்சி வர வேண்டும், எங்களை போன்றவர்கள் எல்லாம் அதிகார பகிர்வில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு இருக்கிற கவலைப்பாடு என்று சொல்கிறார். அப்போ நீங்க ஒரு ஃபெயிலியர் மாடலாக அந்த கூட்டணி ஆட்சியிலே பங்கு என்பது பேசப்பட்டு கொண்டிருக்கிற, அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல காங்கிரஸ் இந்த குரலை உயர்த்துது. இதற்கு முதல் காரணமே விஜய் தான் சார். விஜய் திடீரென அரசியலுக்கு ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்திலே பங்கு என்று ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போனார். அவர் அதிகாரத்திலே பங்கு என்று கூட சொல்ல தேவையில்லை. முதலமைச்சரையே நான் தருகிறேன் என்று கூட சொல்லலாம். ஏன்னா வரப்போறது இல்லைல்ல, வருபவர்களுக்கு தானே அந்த வலியும் வேதனையும். நீங்கள் தேர்தல் களத்தில் போட்டியிட போகிறீர்களா என்பதை இன்னும் உறுதி செய்யப்படாமல் இருக்கிற நேரத்துல நீங்க இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்டு போலாம். இப்ப சீமான் கொடுக்குறாரு இல்லையா, நான் மகளிருக்கு தேர்தல் களத்துல மற்ற கட்சிகளுக்கு இல்ல, எல்லா கட்சிகளுக்குமே அந்த ஆசை இருக்கு சார். இப்பதான் அந்த ஆசை உருவாயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது இன்டர்நெட் உருவான ஆசை இல்ல, பலகாலமாக உருவாகி இருக்கிற ஆசை. 96ல மூப்பனார் இது ஆசைப்பட்டார். ஏன்னா மூப்பனார் அன்னைக்கு ஒரு பெரிய ஃபேக்டர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினார். அதிமுக என்கிற அந்த இயக்கம் நிர்மூலமானது. இது எல்லாவற்றையும் கடந்து அதிமுக என்கிற அந்த கட்டமைப்பே காலி செய்யப்பட்ட தேர்தலில் மிகப்பெரிய பங்கு வகித்த ஒரு தலைவர் யாருன்னு கேட்டா மூப்பனார் தான். அன்னைக்கு மூப்பனாருக்கு ஒரு ஆசை இருந்தது, அதிகாரத்துல பங்கு பெற்றக்கூடாதா அப்படின்னு சொல்லி. ஆனா கலைஞர் அதற்கு இடம் தரவே இல்லை. இன்னொன்று, அன்றைக்கு அந்த தேவையும் இல்லை. நீங்க சொன்னீங்க, மாணிக்கம் தாக்கூர் சொன்னாரு 2006லயே நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி. 2006ல ஒரு வாய்ப்பு இருந்தது, அதை பயன்படுத்தி கொண்டிருக்க முடியும். ஆனா கலைஞர் அதற்கு இடம் தரல. அதுதான் கலைஞருடைய ராஜதந்திரம். அன்றைக்கு EVK இளங்கோவன் எல்லாம் எங்களுடைய தயவு இல்லாம நீங்க ஆட்சியினுடைய சக்கரத்தை சுழற்றிட முடியுமான்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை எல்லாம் முன் வச்சாங்க. அந்த விமர்சனத்தை எல்லாம் தாண்டி தான் அந்த அரசை முன்னெடுத்து சென்றார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்ப இந்த குரல் வந்திருக்கு. இந்த குரலுக்கு முதலமைச்சரே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னா இனிமே அதுல பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க திமுகவில் யாரோ ஒருவர் சொல்கிறார், திமுகவினுடைய கருத்து என்ன அப்படிலாம் இனிமே கேட்க முடியாது. திமுகவினுடைய கருத்து இன்றைக்கு பட்டவர்த்தனமாக நாட்டு மக்களுக்கு பந்தி வைக்கப்பட்டுச்சு. இனிமே காங்கிரஸ்காரர்கள் இது குறித்து பேசுவது நல்லதல்ல. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் இவ்வளவு நாள் பேசுனீங்க, உங்களுடைய முகத்தை அடையாளப்படுத்தி கொண்டீங்க. இது உண்மையிலேயே காங்கிரசின் மீது இருக்கிற அக்கறையின் வெளிப்பாடு என்று யாரும் சொல்லவில்லை. உங்களுடைய குரல் என்பது ஒரு சிண்டு முடிகிற வேலை என்றுதான் எல்லோரும் பேசினார்கள். இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரே அதற்கு பதில் சொன்னதற்கு பிறகு நீங்க இனிமேலும் நாங்க 2006 நழுவ விட்ட, யாரு உங்களை நழுவ விட சொன்னது? அப்ப நீங்க எங்க இருந்தீங்க? நீங்க யார் சார் அப்போ?
2009 நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகரில் நீங்கள் போட்டியிடுகிறவரை நீங்கள் யாருன்னு தெரியுமா? காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்களுக்கு. காங்கிரஸ் கட்சியினருக்கே தெரியாது சார். விருதுநகர் தேர்தல் களத்துல நாங்க வைகோவுக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவர்தான் ஆப்போனன்ட் கேண்டிடேட். தொகுதி மக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? வடநாட்டில இருந்து யாரோ ஒருத்தர் காங்கிரஸுக்கு வந்திருக்காரு, அவரை வேட்பாளரா போட்டிருக்காங்க. ஏன்னா இவர் பேரு மாணிக்க தாகூர்னு இருந்தது. தாகூர் என்பது ரவீந்திரநாத் தாகூர், அந்த மாதிரியான பெயர்கள் கொல்கத்தா போன்ற நகரங்கள்ல வைக்கக்கூடிய பெயர்கள். அதனால இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவரே இந்த ஊர்ல, அப்புறம் இவர் நிறைய ஊர்ல போய் நான் யாரு, என்னுடைய வம்சாவளி என்ன, நான் சிவகங்கையில எங்க இருந்தேன், மதுரையில எங்க இருந்தேன் எல்லாம் பேசிட்டான். தன்னை இந்த தமிழ்நாட்டினுடைய மைந்தன் என்பதை நிரூபித்துக் கொண்டார். அப்படிப்பட்ட நிலையில இருந்தாரு. 2006ல என்ன நடந்ததுன்னு இவருக்கு ஏதாவது தெரியுமா? 2006ல எப்படி ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்தினார் கலைஞர்னு தெரியுமா? சரி, அப்ப வாய்ப்பை விட்டுட்டீங்க. இப்ப வாய்ப்பு வந்தா பயன்படுத்துங்க. வாய்ப்பு வருமா இப்ப உங்களுக்கு? இப்ப வாய்ப்பு வருகிற சூழல் இருக்கா தமிழ்நாட்டுல? அதுதான் ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது என்று தேடுகிற நிலையில் காங்கிரஸை வைத்திருக்கிறது. நீங்க ஏன் காங்கிரஸை வளர்க்கிற வேலையை செய்யல? காங்கிரஸை நீங்க எல்லாம் வளர்த்திருந்தா இன்னைக்கு இந்த குரலே தேவையில்லையே. ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸ் எமர்ஜிங் போர்ஸா போயிருக்குமே சார். அதனால முதலமைச்சர் இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இனிமேல் கூட்டணி என்கிற அந்த பேச்சு, நான் சொல்றது அதிகார பகிர்வுல கூட்டணி, தேர்தலுக்கு கூட்டணி கண்டிப்பாக உண்டு. காங்கிரஸ் அங்க வைக்கதான் போகுது. 18 சீட்டோ 20 சீட்டோ கொடுக்கதான் போறாங்க, நிக்கதான் போறாங்க. எங்க தொகுதியிலேயே காங்கிரஸ்னா நாங்கெல்லாம் ஓட்டு போடதான் போறோம் காங்கிரஸுக்கு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. ஆனா இனிமேல் கூட்டணியில் அதிகார பகிர்வு என்கிற அந்த பேச்சுக்கு இடமே தேவையில்லை. திமுகவினுடைய தலைவர் அவர்தான் சார் பாஸ். இந்த அலைன்ஸுக்கு யார் பாஸ்? அவர்தான். அவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு, இனிமே இதை பற்றிய பேச்சுக்கள் தேவையற்ற ஒன்று. இனிமேலும் பேசினால் அது மேலும் மேலும் சர்ச்சைகளை உருவாக்குவதற்காக பேசப்படுகிற பேச்சாகத்தான் பொருள் கொள்ளப்படும். இன்றைய சூழல்ல தொடர்ந்து பேசப்பட்டுட்டே இருக்கு. கடந்த 3 மாதங்களாக கூட்டணி ஆட்சி குறித்து தீவிரமாக காங்கிரஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்தில் ராகுல் காந்தி இருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி இதை ஆஃப் பண்ணாம ஒரு தவறு செஞ்சுட்டே இருக்காரு. இதை மேலும் மேலும் காங்கிரஸ்காரர்கள் பேச பேச அதை அடக்கி வைக்காம அதை விட்டுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இல்ல, ராகுல் காந்தி சொன்னா கேட்கிற கூட்டமா இந்த கூட்டம்? அத சொல்லுங்க முதல்ல. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ராகுல் காந்தி ஏன் சார் தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போனாரு? அதை நம்ம இன்னைக்கும் மறக்கல. காங்கிரஸ் கட்சிக்குள் RSS ஊடுருவி விட்டது, அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை, என்னால் பணி செய்ய முடியலன்னு சொன்னார். ஒண்ணு வேணாம் சார், இது ரொம்ப பழைய கதை. இப்ப சமீபத்திய கதைக்கு வருவோம். பாரத் ஜோடோ யாத்ரா எங்க புறப்பட்டுச்சு? கன்னியாகுமரியில புறப்பட்டுச்சு. இந்தியா முழுமைக்கும் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலகர்த்தர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்துட்டாங்கல்ல. ஒரு MP நான் புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக அறியப்படுபவர் இந்தியாவை மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு லட்சிய வேட்கையோடு மிகப்பெரிய விமர்சனத்தை பாஜக வச்சிருச்சு சார். இவர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, இவரால எப்படி நடந்து போக முடியும், அதெல்லாம் நடக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. 2 யாத்திரை போனாரு. பாரத் ஜோடோ யாத்ரா, பாரத் நியாயா யாத்ரா. அந்த பாரத் ஜோடோ யாத்திராவை தமிழ்நாட்டில இருந்து துவங்குறாரு. தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு MP நான் எந்த ஊர்ல உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா, புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமான்னு கேட்டாரு. இப்ப காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? ராகுல் காந்தி சொன்னால் கேட்கிற நிலையில் காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி பார்த்தா ஏற்கனவேதான் அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, ஒரு புரோக்கர் வேலை பார்த்துட்டு தெரிகிறார் இல்லையா ஒருத்தர், தமிழ்நாட்டுக்கும் அவருடைய அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர், அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு. அவரும் இந்த MP அண்ணன் மாணிக்கம் தாகூர் அண்ணனும் போனாங்கல்ல ஒரு கூட்டத்துக்கு. ஏன் ராகுல் காந்தி கடித்து கொண்டார்? நீங்க 2 பேரும் அமைதியா இருக்க மாட்டீங்களான்னு கேட்டாரா இல்லையா? கடைசி வரிசையில் இவர்கள் உட்கார வைக்கப்பட்டார்களா இல்லையா? அந்த தேர்தலுக்கு புரோக்கர் வேலை பார்க்கிறார் பாருங்க, அவரை கூட நம்ம விட்டுருவோம், அவருக்கு ரோல் இல்லை. ஆனா இவர் MP சார், கரண்ட் MP, 3வது முறை MP, அதான் ரொம்ப முக்கியம். 3rd டைம் MP. அவர் ஏன் லாஸ்ட் ரோல உட்கார வச்சாரு ராகுல் காந்தி? அப்ப கேட்காமலா இருக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக ராகுல் காந்தி சொல்லி இருக்கிறார். ஆனால் ராகுலுடைய குரலை கூட இவர்கள் பொருட்படுத்துறது இல்லை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நானே பெரிய லீடர் அப்படிங்கிற மனநிலை. அததான் நான் பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டே வர்றேன். இதே மனநிலையை இவங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படுத்தணும். ஏன்னா அப்ப மாணிக்கம் தாகூர் விருதுநகர்ல சீட்டு கேட்டு நிப்பாரு. அப்ப இவருக்கு இந்த துணிச்சலும் திராணி இருக்கு அப்படின்னா இவர் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சியினுடைய நலனுக்காக குரல் உயர்த்துறான்னு சொல்லலாம். அப்ப பொட்டி பாம்பா அடங்கி போய் படுத்து கிடப்பாங்க அறிவாலய வாசல்ல.
எங்காவது ஒரு இடத்தில் வாய்ப்பு கிடைத்தராதான்னு காத்திருப்பாங்க சத்தியமூர்த்தி பவன் வாசல்ல. அப்பெல்லாம் இவர்களால் வீரம் பேச முடியாது. அப்பெல்லாம் இவர்களால் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரத்துல பங்குன்னு கேட்க முடியாது. இந்த மாதிரியான குரல்களை உயர்த்த முடியாது. ஆனா சட்டமன்ற தேர்தல் வரும்போது மட்டும் காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடி தருகிற வேலையை செய்யறாங்கன்னு சொன்னா இவர்களுடைய நோக்கம் என்ன? இப்ப திமுகவுக்குள்ள ஒரு வெறுப்பு நிலையை உருவாக்கணும், வெறுப்பு மனநிலையை உருவாக்கணும். அதுதானே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. காங்கிரஸ்குள்ள ஒரு வெறுப்பு மனநிலையை உருவாக்கணும். அந்த வேலையை தானே நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது ராகுல் காந்தி ஏன் தடுக்கலன்னு நீங்க கேக்குறீங்க. ராகுல் தடுத்தும் இவர்கள் கேட்கிற நிலையில் இல்லைன்னு நான் சொல்றேன். இல்ல, எம்பிக்கள் மட்டும் இல்ல, நேற்று 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் டெல்லிக்கு போய் மீட் பண்ணாங்க. அந்த கூட்டத்துல கூட டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் சிலர் பேசிக்கிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி திமுகவிடம் இருந்து கொஞ்சம் கூட்டணி அத்து விடுங்க, நாங்க தாவேகா பக்கம் போறோம். தாவேகா அவங்க விஜய் எவ்வளவு நாள் நீடிப்பாருன்னு தெரியல. ஆனால் விஜயை பயன்படுத்தி நாங்கள் கட்சியை வளர்த்துக் கொள்வோம். நாங்க ஒரு 10 ஆண்டுகள்ல கட்சியை வளர்த்திட்டு எங்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்திட்டு நாங்க வந்துருவோம். விஜய் வளராம போறது அது அவருடைய பாடு. ஆனா அவரை வச்சு நாங்க வளர்ந்துக்கிறோம் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடாக இருக்கிறது அப்படின்னு நிரஞ்சன் போட்டிருந்தாரு. அப்போ காங்கிரஸ்காரர்களும் அந்த மனநிலையில தான் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது இல்ல. இல்ல, இது உண்மையாக இருக்குமேயானால் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு பெரிய இழிவு இது. நீங்க யோசிச்சு பாருங்க. சுதந்திரத்துக்கு போராடிய கட்சி இல்லையா? காங்கிரஸ் வரலாறு அப்படித்தானே சொல்றாங்க. நாம சொல்லல, காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் சொல்றாங்க. சுதந்திரத்துக்கு களம் அமைத்தவர்கள் நாங்கள், இந்தியாவை ஆண்டவர்கள் நாங்கள், பல மாநிலங்களில் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் நாங்கள், எங்களுக்கு ஒரு நெடிய பாரம்பரியம் இருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தில் நாங்கள் தான் மூத்த கட்சி. இந்த மூத்த கட்சி என்ன சொல்லுது? நேத்து பிறந்து தவளக்கூட துவங்காத குழந்தையை பயன்படுத்தி நாங்க கட்சி கட்டமைப்பை பலப்படுத்திக்குவோம் அப்படின்னா யார் சார் நீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அதிகாரத்தில் இருந்தபோது 2004 அரியணை ஏறினார் மன்மோகன் சிங். தமிழ்நாட்டுக்கு எத்தனை அமைச்சர்கள்? அதிகாரத்தை கையில் வைத்திருந்தது காங்கிரஸ். அப்பெல்லாம் வளராத காங்கிரஸ், அப்பெல்லாம் வளர்க்க முடியாத காங்கிரஸ்காரர்கள் 2009 மீண்டும் அரியணை ஏறினார்கள். அப்போதெல்லாம் வளராத காங்கிரஸ், அப்போதெல்லாம் வளர்க்க முற்படாத காங்கிரஸ்காரர்கள் இப்போது காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது என்று தேடுகிற நிலையில் அகில இந்திய அளவில் எதிர்கட்சி அந்தஸ்தே கிடைக்காது என்று சொல்லப்பட்ட சூழலில் எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்காமல் 2019 தேர்தலில் போனதற்கு பிறகு இப்போ தமிழ்நாடு துணை நின்ற காரணத்தால் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு ராகுல் காந்தி வந்திருக்காரு. இப்ப சொல்றாங்க விஜயோடு போய் நின்றா நாங்க வளர்ந்துருவோம்னு சொன்னா. சார், விஜயே வளரல சார். விஜயே இன்னும் வளரல. இவர்களுக்கு காங்கிரஸ்காரர்களுக்கு அரசியல் அறிவு என்று கொஞ்சமாவது இருக்கிறதா கேட்கிறேன். நான் இந்த சம்பவம் உண்மையான்னு எனக்கு தெரியாது. உண்மையாக இருந்தால்தான் என்னுடைய வாதங்கள் அவர்களை நோக்கி இருக்கும். இல்லைன்னா நான் பேசுற கருத்தை விட்டுருங்க. உடனே காங்கிரஸ்காரர்கள் பல பேர் கோச்சுக்கிட்டு போன் பண்ணுவாங்க, என்ன இப்படி பேசிட்டீங்க நீங்க, அப்படிலாம் எங்கள்கிட்ட ஒரு கருத்து இல்லைன்னு. அதனால நான் இதை முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையா டிஸ்கிளைமர் போட்டு சொல்லி வச்சிடறேன். நிரஞ்சன் என்கிற பத்திரிகையாளர் சொல்லி இருக்கிற கருத்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் இதை சொல்கிறேன். அப்போ விஜயே இன்னும் பிறந்து தவழ்கிற குழந்தையாக இருக்கிற போது விஜயை பயன்படுத்தி காங்கிரஸ் வளர்ந்துரும்னா ஏன் திமுகவை பயன்படுத்தி இவ்வளவு நாளா காங்கிரஸ் வளரல? எவ்வளவு நாளா திமுக கூட்டணியில இருக்கீங்க? 4.5 வருஷமா திமுக அதிகாரத்துல இருக்கிற ஆளுங்கட்சி ஏன் திமுகவை பயன்படுத்திட்டு வளர முற்படல? அப்ப அதிகாரத்தினுடைய நிழலில் இருக்கிற போதே நீங்கள் வளர முற்படவில்லை என்று சொன்னால் அதிகாரத்தை எட்டி பிடிக்கிற நிலையில் கூட இல்லாத விஜயை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி உங்களுடைய காங்கிரஸை வளர்க்க பாக்குறீர்கள்? நான் ஒண்ணு வேணாம் சார், நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன், பேர் சொல்லியே சொல்றேன், எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை எல்லாம் இல்ல. தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் பல முறை கைப்பற்றி இருக்கிறது. பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சியினுடைய குடும்பமாக இருக்கிற துளசி வாண்டையார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2014 காங்கிரஸ் தனியா, தேசிய ஜனநாயக கூட்டணி தனியா, திமுக தனியா, அதிமுக தனியா களத்துல நிக்கிறது சார். துளசி வாண்டையாருடைய பையன் கிருஷ்ணசாமி வாண்டையார் காங்கிரஸ் கட்சியில போட்டியிடுறாரு. காங்கிரஸ் கட்சியில போட்டியிடுற கிருஷ்ணசாமியை எதிர்த்து கருப்பு முருகானந்தம் போட்டியிடுறாரு. பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் நேரடி போட்டி சார். தஞ்சாவூர்ல காங்கிரஸ் வாங்கிய ஓட்டை விட பாஜக 2 மடங்கு கூடுதலான ஓட்டை வாங்குது. அப்ப தமிழ்நாட்டுல வளர்ந்திருக்கிறது யாரு? அன்னைக்கு நீங்க சொல்ல முடியாது மோடியினுடைய ஆட்சி அப்படின்னு. ஏன்னா 2014 தான் அவர் ஆட்சிக்கு வந்தாரு. காங்கிரஸ் அதிகாரத்தை கையில் வைத்திருந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிற தமிழ்நாட்டில் தேர்தல்.
அந்த தேர்தல்ல காங்கிரஸ் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி 3வது இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அப்ப காங்கிரஸுக்கு என்ன ரோல் அன்னைக்கு இருந்துச்சு? ஏன் அன்னைக்கு காங்கிரஸ் வளர்க்கல? ஏன் சார் அன்னைக்கு காங்கிரஸ் நீங்க வளர்க்கல? ஒரு இடத்தில் கூட காங்கிரஸ் வெற்றி பெற முடியல. பாஜக ஒரு இடத்துல வெற்றி பெற்றுச்சே. பாஜக கூட்டணியில் இருந்த பாமக ஒரு இடத்துல வெற்றி பெற்றுச்சா? உங்களுடைய பலமான தொகுதி என்று சொல்லப்படுகிற கன்னியாகுமரி தொகுதியில் கூட நீங்க வெற்றி பெறலையே. திருநெல்வேலி தொகுதியில் கூட நீங்க வெற்றி பெறலையே. வெற்றிக்கான வாய்ப்பை கூட நீங்க தொட்டு பார்க்க முடியலையே. அப்ப காங்கிரஸ் கட்சி அப்போதெல்லாம் வளராம இப்ப காங்கிரஸ் என்றைக்குமே வளராது சார். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ் ஒருபோதும் வளராது. வளருவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில இல்ல. காரணம் என்னன்னா, காங்கிரஸில் வேலை செய்கிற தொண்டனே கிடையாது. வாய்ப்புகள் தேடி வந்தாலுமே கூட அந்த வாய்ப்பை தட்டி கழிக்கிற தலைவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியில நிரம்பி கிடக்கிறார்கள். 5 மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. அது நாடாளுமன்றத்துக்கு முன்னோட்டம் பார்க்கிற தேர்தல்னு சொன்னாங்களா இல்லையா? தமிழ்நாட்டை விடுங்க சார். தமிழ்நாட்டுல காங்கிரஸோட நிலைமை என்னன்றது தெரியும் நமக்கு. ஆனா நீங்க 5 மாநில தேர்தல் வந்தப்போ அந்த 5 மாநிலத்திலும் அதிகாரத்தை கைப்பற்றுகிற இடத்தில் இருந்ததா இல்லையா காங்கிரஸ்? கைப்பற்றிட்டீங்களா போய்? அப்பெல்லாம் எங்க சார் போனீங்க நீங்க? நீங்கள் அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்று நம்பப்படுகிற மாநிலங்களில், அதற்கான பலத்தை காங்கிரஸ் வைத்திருக்கிற மாநிலங்களில் கூட ஒருவர் காலை ஒருவர் வாரி விட்டு காங்கிரஸ் கட்சியை படுகொலியில் தள்ளிவிட்டு காங்கிரஸ்காரர்கள் வந்து காங்கிரஸை வளர்க்க போறோம்னு சொன்னா இதெல்லாம் எப்படிப்பட்ட காமெடியா இருக்கு? இதெல்லாம் நம்பும்படியாக இருக்கா? காங்கிரஸ் அப்படி ஏதாவது ஒரு சரி, தமிழ்நாட்டிலே வச்சுக்கிறேன் சார். நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நிறைவு செய்யறேன். தமிழ்நாட்டிலே காங்கிரஸை வளர்க்கணும். மகிழ்ச்சி சார், நல்லா வளருங்க. காங்கிரஸ் நிலை பெறட்டும் சார். நான் ஒன்னும் மாற்று கருத்துக்கே இடம் இல்லை. எஸ்ஐஆர பீகார்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி எவ்வளவு பெரிய மோசமான விளைவை பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசும் ராஷ்டிரிய ஜனதா தளமும் சந்திச்சுச்சா இல்லையா சார்? அந்த பின்னடைவுக்கு காரணம் எஸ்ஐஆர் தானே சார். இப்ப இங்க எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க சார். காங்கிரஸ் கட்சியில் எவராவது ஒருவர் அந்த எஸ்ஐஆரினுடைய படிவத்தை தூக்கி கொண்டு காங்கிரஸ் கட்சி அல்லாத ஒருவரை போய் வாக்காளர் பட்டியலில் சேர்த்தாங்க. நீங்க செய்தி பாத்தீங்களா சார்? காங்கிரஸ் வளர்க்கிற லட்சணமா சார் இது? அப்ப எஸ்ஐஆர் என்கிற கொடுங்கோன்மையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வாக்காளனுடைய உரிமையை பறிக்கிற வேலையை ஒன்றிய அரசினுடைய தயவால் தேர்தல் ஆணையம் செஞ்சிருச்சு. அதை எதிர்த்து களத்துல போய் என் வாக்காளனை நான் உறுதி செய்யறேன்னு கூட உங்களால களத்துல போய் நிக்க முடியல. என்ன கிழிச்சிருவீங்க நீங்க காங்கிரஸை வளர்த்து? இதெல்லாம் வந்து காங்கிரஸை கடைசி சொட்டு ரத்தத்தை உறிஞ்சி விட்டு பிண்டமாக போடுகிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள் என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன். இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வதிலேயே தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி என்பது ஒத்து வராது அப்படின்னு சொல்ற போது அது அவங்களுடைய கொள்கையாகவே சொல்றாங்க. திமுக தங்களுடைய கொள்கையாகவே மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு சொல்றப்போ மத்தியில கூட்டாட்சி மட்டும் இனிக்குதா அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நீங்க வந்து உங்களுடைய பொன்மொழிகள்ல அது ஒன்னா நீங்க வச்சுக்கிட்டாலும் கூட்டணி கட்சிகளினுடைய தயவால் தான் உங்களுக்கு அவ்வளவு பெரிய வாக்கு வங்கி வருது. இப்ப 45% வாக்கு வங்கியோடு நம்ம முதலிடத்துல இருக்கிறோம்னு முதலமைச்சர் பெருமையாக சொல்கிற போது அது கூட்டணி கட்சிகளினுடைய வாக்கு வங்கியும் தானே, அப்போ அவங்கள மதிக்கணும் தானே அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்படுது. உங்களுடைய பதில் என்ன? இல்ல, முதல்ல ஒரு புரிதல் இல்லாத வாதத்தை வைக்கிறார்கள். நீங்க மத்தியில் மட்டும் அதிகாரம் இணைக்குது, மாநிலத்தில் அதிகார பகிர்வு கசக்கிறதாங்கிறது இருக்குல்ல, இது பாக்குறதுக்கு தட்டையா ஒரு சரியான செய்தி மாதிரி. ஆமாங்க, சரிதானுங்க. அவங்களும் கொடுக்கும்போது நீங்களும் கொடுக்கணும்லங்கன்னு. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னார் அண்ணா. இதை புரிந்து கொண்டவர்கள் இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. அதிகாரத்தை மொத்தமும் வடக்கே வச்சுக்குது, தெற்க எதுவுமே கொடுக்கறது இல்லை, அதிகார பகிர்வே கிடையாது. தெற்கு அதிகார பகிர்வையும் தருவதில்லை. தெற்கு மாநிலங்களை புறக்கணிக்கிற வேலையை ஒன்றிய அரசு செய்து இதற்கு கூட்டாட்சி ஒன்றுதான் சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த முழக்கத்தை முன் வச்சார். இதற்கு பின்னால் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லப்படுகிற இந்தியாவினுடைய கோட்பாடு அடங்கி இருக்கு. இந்தியா வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டில நிக்குது. ஒத்துக்கிறாங்களா இல்லையா காங்கிரஸ்காரங்க? இல்லைன்னு சொல்லுங்க காங்கிரஸ்காரங்களை. அப்படி ஒத்துக்கொண்டால் பல்வேறு இனக்குழுக்கள், பல்வேறு மொழி பேசுகிறவர்கள், பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றுகிறவர்கள், பல்வேறு மாநிலங்களினுடைய தொகுப்புகளிலிருந்து வந்தவர்களினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பு தான் இந்தியா. இந்தியா இஸ் அ ஃபெடரேஷன், இட் இஸ் நாட் அ கண்ட்ரி. பிரையாம்பிள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வேணா பிரையாம்பிள் எடுத்து திரும்ப ஒரு தடவை பெரட்டி பார்க்க சொல்லுங்க. இந்தியா இஸ் அ ஃபெடரேஷன். ஃபெடரேஷன் என்றால் கூட்டமைப்பு. அப்ப பல்வேறு மாநில தொகுப்புகளில் இருந்து வருகிற போது அங்கே கூட்டாட்சி என்பதுதான் எல்லா மாநிலங்களையும் சரி நிகராக நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள் என்பதற்கான அத்தாட்சி.
நீங்க தமிழ்நாட்டை புறக்கணிச்சுட்டு ஆந்திராவை கையில எடுக்கக்கூடாது, ஆந்திராவை புறக்கணிச்சுட்டு பீகாரை கையில எடுக்கக்கூடாது, பீகாரை புறக்கணிச்சுட்டு உத்தரப்பிரதேசத்தை கையில எடுக்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட். இப்ப இங்க கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணிமலை அடிவாரம் வரை எங்காவது பாரபட்சம் காட்டப்படுகிறதா சொல்லுங்க? மாநில நலனில் எங்காவது பாரபட்சம் காட்டப்பட்டிருக்கா சார்? திருத்தணிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திட்டத்தை திருநெல்வேலிக்கு கொடுக்கவில்லை, மதுரைக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தை மெட்ராஸுக்கு கொடுக்கவில்லை. சொல்ல முடியுமா? பரவலாக எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலனும் ஒரே மாதிரியாக எதிரொலிக்குது. தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை ஒரே மாதிரியாக நிர்வாகத்தில் கொண்டு வருகிறார்கள். எல்லா மாவட்டங்களும் முழுமையான வளர்ச்சியை நோக்கி போகுது. அப்படிங்கிறப்போ இங்க ஒரு கட்சி ஆட்சி தானே சரியா இருக்கும்? இங்க ஏதாவது நசுக்கப்பட்டிருக்கா? யாருடைய குரலாவது ஒடுக்கப்பட்டிருக்கா? ஆனா ஒன்றியத்துல அப்படி குரல்கள் நசுக்கப்படுது. எங்க கிட்ட வாங்கிக்கிட்டு போற வரிய எங்களுக்கு திருப்பி கொடுக்க மறுக்கிறான் சார். தமிழ்நாட்டுல அப்படி ஏதாவது ஒரு மாவட்டத்தை புறக்கணிச்சிட்டோமா? அப்ப இந்த வாதமே ஒரு அபத்தமான வாதம் இல்லையா? ஒன்றியத்தில் பங்கு கேட்பது என்பது மாநில நலன் சார்ந்தது, மாநிலத்தில் பங்கு கேட்பது என்பது கட்சி நலன் சார்ந்தது. இந்த புரிதல் முதல்ல வரணும். இங்கே என்ன இடர்பாடு வந்துருச்சு? இப்ப அதிகாரம் உங்களுக்கு ஏன் தேவைப்படுது? நீங்க சொல்லுங்க, அதை சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னார் அண்ணா. தெற்கு தேயக்கூடாது, அதனால அதிகாரத்துல பகிர்வு. திமுகவுக்கு என்ன ஒன்றிய அமைச்சராகி அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஏதாவது செய்யணும்ன்ற லாப நட்ட கணக்கா? சொல்லுங்க சார், லாப நட்ட கணக்கா? இல்ல, மாநில நலன் அதில் இருந்தது. ஆந்திராவும் கர்நாடகாவும் கேரளாவும் தமிழ்நாடும் இல்லாம இன்ன பிற மாநிலங்கள் மட்டும் வளர்ச்சி அடைவது என்பது, இன்ன பிற மாநிலங்களில் மட்டும் உங்களுடைய நிதியை கொண்டு போய் கொட்டுவது என்பது சரியல்ல. எனவே அதிகாரத்தை பகிர்ந்து கொடுங்கள்னு கேட்டோம். இங்க நீங்க என்ன கேக்குறீங்க? எங்க கட்சி தொஞ்சு போச்சு, அதனால எங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுங்கன்னு கேக்குறீங்க. இந்த ரெண்டு குரலுக்கும் வேறுபாடு இருக்குன்ற நான். உன் கட்சி பலம் இழந்து போச்சுன்னா உன் கட்சியை பலப்படுத்துற வேலையை நீ செஞ்சுட்டு வான்ற. திமுக உன்னை பார்த்து பயப்படல. இன்னைக்கு உண்மைதானே? இருந்தா இரு, போனா போன்னு சொல்லுது. ஏன் அந்த நிலைமையில உன் கட்சியை வச்சிருக்க? வளர்த்து எடுத்துட்டு வந்தேன்னா திமுக சொல்லுமா உன்ன? இருந்தா இரு, ஐயோ நீங்க இல்லைன்னா அதிகாரத்தை கைப்பற்ற முடியாதுங்க, என்ன வேணுமோ கேளுங்க நான் தரேன்னு சொல்லுங்களா? அந்த இடத்துல உன் கட்சியை வச்சுக்காம போனது நீதானே. உன் கட்சியை வளர்க்கிற வேலையை நீ விட்டுட்டு திமுக எங்களுக்கு ஏன் அதிகாரத்தை, ஏன் சார் திமுக உங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும்? நான் கேட்கிறேன் சார், ஒண்ணு வேணாம் சார். இன்னைக்கு நம்ம ஷர்மிளா டாக்கீஸ்ல ஓபன் டிக்ளரேஷன், காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் பார்ப்பவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், சரிபாதியாக பிரித்துக் கொள்வோம். 234 தொகுதி இருக்குல்ல சார், சரிபாதியாக பிரிச்சிடும் சார். திமுக நிக்கட்டும் சார், நீங்க காங்கிரஸ் நில்லுங்க சார். காங்கிரஸ் நிக்கிற இடங்கள்ல திமுக ஒரு இடத்துல கூட வந்து வேலை செய்யாது, ஒரு இடத்துல கூட வந்து வேலை செய்யாது சார். நீங்களே வேலை செஞ்சுக்கணும். திமுக எந்த விதமான தேர்தல் கட்டமைப்பு பண்ணாது. பாக்குறதுக்கு உங்கள்ட்ட தெம்பு திராணி இருக்கா? ஆள் இருக்கா சார் உங்கள்ட்ட? முதல்ல நீங்க தேர்தல் கட்டமைப்பு வச்சிருக்கீங்களா சார்? முதல்ல என்ன கட்டமைப்பு உங்கள்ட்ட இருக்கு? தேர்தல் கட்டமைப்பு சும்மா என்னத்தையாவது உளறிட்டு இருக்கிறது. திமுகவினுடைய முதுகில் ஏறி சவாரி செய்கிற நிலையில் இருக்கிறது காங்கிரஸ். ரெண்டு பெரிய கட்சிகளின் மீது சவாரி செய்கிற நிலையில் தான் இன்றைக்கு தேசிய கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் நீங்க மிரட்டுகிற போக்கு, எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணுங்கிற போக்கு உங்கள் கட்சியை இன்னும் பின்னோக்கி எடுத்து செல்லும். முதல்ல ராகுல் காந்தியை பிரதமராக்குற வேலையை பாருங்க. 2019 ராகுல் தான் பிரதமர்னு சொல்லக்கூடிய திராணி கூட காங்கிரஸ் கட்சியில ஒருத்தருக்கு இல்ல. ஒரு கதர் சுக்காய்க்கு இல்லாத தைரியம் திராவிட இனத்தினுடைய அடையாளமாக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவருக்கு இருந்துச்சு. பினராயி விஜயனை வச்சுக்கிட்டு, இன்ன பிற மாநிலத்தினுடைய தலைவர்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ராகுல் தான் எங்கள் பிரதமர் வேட்பாளர்னு டிக்ளேர் பண்ணது காங்கிரஸ் இல்ல சார், திமுக. அந்த நன்றி உணர்ச்சியாவது காங்கிரஸுக்கு இருக்கட்டும்ன்ற நான். ஒருவேளை அதாவது மெஜாரிட்டி கிடைக்காமல், திமுகவுக்கு மெஜாரிட்டி வாய்ப்புகள் கிடைக்காமல் மைனாரிட்டியாக இருந்தாங்கன்னா, ஒருவேளை தொகுதிகள் கம்மியாக சீட்டுகள் ஜெயித்தாங்கன்னா, அப்போ அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்னு வருகிற போது திமுக படிச்சுதான் ஆகணும், திமுக இறங்கி வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, உங்களுடைய பார்வையினது? 2006 இதற்கு சாட்சி பகிர்கிறது. 2006 முழு மெஜாரிட்டி கிடைக்கல. அம்மையார் ஜெயலலிதா மூச்சுக்கு 300 தடவை மைனாரிட்டி திமுக அரசு, மைனாரிட்டி திமுக அரசு என்று சொன்னார். அப்பவும் அதிகாரத்துல பங்கு கொடுக்கல திமுக. ஏன்னா ஒரு மாநிலத்தில் அதிகார பகிர்வை இன்னொரு கட்சிக்கு பகிர்ந்தளிப்பதன் மூலமாக அந்த மாநிலத்தினுடைய நலன் கெட்டு போய்விடும் என்பது மராட்டிய மாநிலம் உதாரணமாக இருக்கு, பீகார் மாநிலம் உதாரணமாக இருக்கு. நீங்க இன்னொன்னு தமிழ்நாட்டுல கொண்டு வந்து அந்த வேலையை செய்யணும்னு சொல்றீங்க, அது தேவையில்லைன்னு சொல்றோம். அதற்கு திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வராமலேயே போகட்டும்ன்றேன். எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஆகட்டும்ன்றேன். ஏன் இந்த அதிகார பகிர்வை கொடுத்து குரங்கு அப்பத்தை பீத்த கதையாக பீத்து கொண்டு போவதற்கு அதிகாரமே இல்லாமல் போகட்டுமே. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்,
திமுக அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. காரணம், திமுக செய்திருக்கிற நலத்திட்டங்கள் திமுகவை தூக்கி கொண்டு வந்து அதிகாரத்தில் உட்கார வைக்கும். காங்கிரசுக்கு அந்த கனவோ கவலையோ தேவையில்லை. 100 விழுக்காடு கூட்டணி ஆட்சி என்பது இல்லை என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை முழு மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் கூட்டணி ஆட்சி இல்லை சார். அவ்வளவுதான் சார். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.